அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பிலே காப்போத்த உயர்தரம் 2023 MCQவின் 11வது வினாவிலிருந்து 20 வினா வரை கலந்துரையாடப்பட இருக்கின்றது. நீங்கள் அந்த MCQ வினாத்தாள்களோட இந்த பயிற்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ள முடியும். கீழே தரப்பட்ட 11வது வினா, கீழே தரப்பட்ட உப்புக்களின் வெப்ப பிரிகை தொடர்பாக பிழையான கூற்றை தருவது. இப்ப நாங்கள் அந்த உப்புக்களினுடைய வெப்ப பிரிகையை முதல் கவனிப்போம். முதலாவது தரப்பட்டிருக்கிறது அமோனியம் குளோரைடு. வெப்ப பிரிகைக்கு உட்பட்டால் அமோனியா வாயுவையும் HCl வாயுவையும் தருவது. இரண்டாவது தரப்பட்டிருக்கிறது அமோனியம் நைட்ரைட். வெப்பமேற்றுதல், இதுகள் வெப்பமேற்றும் பொழுது சில வெடிக்கிற இயல்புகளை கொண்டு வரக்கூடும். நைட்ரஜன் வாயுவையும் நீராவியையும் தரும். நைட்ரேட்டுகள் வெடிக்கும் இயல்பு கொண்டவை வெப்பமேற்றிருக்கல. அங்கே N2O வாயுவும் நீராவியும் கிடைக்கும். அடுத்தது அமோனியம் கார்பனேட். அமோனியம் கார்பனேட்டை நீங்கள் வெப்பமேற்றினீங்களாக இருந்தால் அங்கே அமோனியாவும் CO2 வாயுவும் நீராவியும் வெளிவிடப்படும். அடுத்தது அமோனியம் இருகுரோமேட். அங்கே நைட்ரஜன் வாயு Cr2O3 வெண்மமும் H2O வாயுவும் வெளிவரப்படும். இப்ப என்ன இதுல தியரி இருக்கின்றார்கள், அமோனியாவினுடைய ஒரு சில உப்புக்களை, 4 உப்புக்களை தவிர வேறு எந்த உப்புக்களை வெப்பமேற்றினாலும் அமோனியா வெளிவரும். அதாவது இந்த விடயத்தை கவனித்தீங்கன்னா, இந்த முதலாவது அமோனியம் நைட்ரைட், அமோனியம் நைட்ரேட், அமோனியம் டைக்ரோமேட் என்கிற சில உள்ள விடயம். இந்த உப்புக்களை வெப்பமேற்றினால் அமோனியா வராது. ஆனால் மற்ற உப்புக்களை வெப்பமேற்றிகளே அமோனியா வெளிவிடப்படும். இங்கேயும் ஒரு முக்கிய விஷயம், இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அமோனியம் பெர்மங்கனேட் NH4 MnO4, KMnO4 மாதிரி NH4MnO, அமோனியம் பெர்மங்கனேட்டை நீங்கள் வெப்பமேற்றி இருந்தாலும் அங்கே உங்களுக்கு நைட்ரஜன் வாயுவும் MnO2 திண்மமும் நீரும் கிடைக்கும். இதை சமப்படுத்தி இருந்தால் இவ்வாறு இப்படி இருக்கு. இதை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கேயும் அமோனியா விரை, இங்கேயும் அமோனியா உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க 4 இங்கேயும் அமோனியா கிடைக்கும். விளங்குதா? இங்கேயும் நைட்ரஜன் தான் வந்திருக்கிறது. அமோனியம் பெர்மங்கனேட் வெப்பமேற்றினீங்கள் என்றாலும் நைட்ரஜன் MnO2 கபிலம் அல்லது கபில கருப்பு MnO2 வீழ்வடிவும். ஆனா எங்களுக்கு இந்த இவ்வளவு தான் தந்திருக்கு. இவ்வளத்தை பற்றி தான் எங்கட கேள்வி இருக்கு. இதுக்கு மேற்பட்டதெல்லாம் எங்கட கேள்வி இருக்கு. சரியா? அதுல என்ன சொல்ற, உப்புக்களில் 2 மட்டும் அமோனியாவை விளைபொருளாக தருகின்றது. உப்புக்களில் 2 மட்டும் அமோனியாவை விளைபொருளாக தருகின்றது. ஒரு இடத்துல இருந்தா இதுக்கு மேற்பட்டதுல உப்புக்களில் 2 மட்டும் அமோனியாவை விளைபொருளாக தருகிறது. அது சரி. உப்புக்களில் 2 மட்டும் நைட்ரஜனை விளைபொருளாக தருகின்றது. இந்த 2 மட்டும் நைட்ரஜனை விளைபொருளாக தருகின்றது. அதுவும் சரி. இது இல்ல, இது தர இல்லை, தரவில்லை. உப்புக்களில் 2 மட்டும் ஒரு அமில வாயுவை விளைபொருளாக தருகின்றது. அமில வாயு, இங்க HCl கேஸ் ஒரு அமில வாயு, CO2 கேஸ் ஒரு அமில வாயு.
அதுவும் சரி. உப்புக்கள் ஒன்று மட்டும் அரை வெப்பநிலையில் திண்மமாயிருக்கிறது. இந்த அரை வெப்பநிலையில திண்மமாயிருக்கு. அதுவும் சரி. ஐந்தாவது, உப்புக்களில் 2 மட்டும் நீரை விளைபொருளாக தருகிறது. நீரை விளைபொருளாக தருகிறது இந்த ஒன்று தருது, இதுல தருது, இதுல தருது. அப்ப 4 பேர் 4 உப்புக்கள் நீரை விளைபொருளாக தருகிறது. ஆனால் இங்கே தந்தது 2 மட்டும் நீரை விளைபொருளாக தருகிறது. ஆகவே அந்த 5வது தான் தவறான கூற்று. இது அடிக்கடி ஸ்ட்ரக்சர், எம்சிக்யூ எல்லாத்திலும் இந்த அமோனியாவின் தேர்மல் டீகம்போசிஷன், அதாவது வெப்ப பிரியை வாரம். இதை படிச்சு வைங்க, கட்டாயம் கேள்வியில வந்தேறி. அடுத்த விஷயத்துக்கு போகும். அடுத்தது வந்து இந்த அயன் சமநிலை தொடர்பான ஒரு கேள்வி, நல்ல கேள்வி ஒன்று. அப்ப அடுத்தது அதை பார்ப்போம். இதை குறிச்சு கொண்டீங்களோ? தேவா புரியுங்க பிள்ளைகள் டக்கண்டு. சரி, ஓகேயா? இதை குறிக்க தவறுகிறவர்கள் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தால் அதை குறித்துக் கொள்ள இயலும். அடுத்தது இந்த முதலாவது இந்த படத்தை ஒரு போடுவோம். கருமட்டாக நான் அதை காட்டுறேன். இங்கே உங்களுக்கு பிஹெச் பெருமானம் இருக்கிறது. அதாவது 2, 4, 6, 8, 10, 12 என்று தரப்பட்டிருக்கிறது. ஓகே, பிஹெச் வருமானம். இதுல வந்து இந்த NaOH இந்த கனளவு தந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 எல்லாம் சென்டிமீட்டர் கணக்கில் இருக்கிறது. 10, 15, 20, 25, 30 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல நடக்கிற விஷயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த HA என்ற இந்த மென்னமில கரைசலுக்குள்ள NaOH சிறிது சிறிதாக சேர்த்து நியமிப்பதை செய்யலாம். இதுதான் அந்த தகவல். இந்த கிராஃபை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி என்றால், இந்த கிட்டத்தட்ட ஓகே, இதிலே C என்கின்ற புள்ளியும், இதிலே அந்த B என்ற புள்ளியும், இங்கே A என்கின்ற அந்த புள்ளியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் இந்த தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்றால், HA என்கின்ற இந்த மென்னமிலத்துக்குள்ள NaOH என்ற அந்த நீர்க்கரைசலை சேர்க்க Na என்ற கரைசலும் நீரும் பெறுகிறது. இதுல நீங்க பாத்தீங்கள் என்றால், எங்களுக்கு இந்த செறிவுகள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ரைட், செறிவு தெரியாது. இங்க வந்து இந்த சமவெளி புள்ளி என்று சொல்றது ஈக்குவலன்ட் பாயிண்ட் இருக்கிறது. சமவெளி புள்ளியில என்ன நடந்திருக்கிறது என்றால்,
சமமூல், அதாவது என் மூல் என்று வச்சுக்கொள்வோம், சமமூல் எச்சையும் அதே மூல் NaOH ரியாக்ட் பண்ணி தாக்க முடிவில் இதுவும் இல்லை இதுவும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. அது எவ்வளவு இருக்குது என்றால் தாக்க முடிவில் என்மோல் இருக்கு. தாக்க முடிவில் NaA என்ற நீர்க்கரைசல் மட்டும் இருக்குது, இதுவும் இல்லை இதுவும் இல்லை. விளங்குது? அதான் சமவெள புள்ளி. இந்த சமவெள புள்ளியில காட்டின்ற நிறமாற்றத்தை அவதானிக்கிறார். தாக்கத்தின் பீசமானத்தின்படி நடக்கிற இடம் தான் சமவெள புள்ளி. ஆனால் காட்டின நிறமாற்றம் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் என்றால் அடுத்த ஒரு துளி ஆட் பண்ணிக்க, அதைத்தான் சொல்றது முடிவு புள்ளி. அதுலதான் பார்க்கலாம். சமவெள புள்ளி என்றா என்ன, முடிவு புள்ளி என்றா என்னன்னு தெரியும். சமவெள புள்ளி என்றது பீசமான குணங்களுக்கு ஏற்ற வகையில தாக்கம் நடக்கின்ற அந்த நிலை புள்ளி, அதுல வருகின்ற அந்த கணக்கு. முடிவு புள்ளி என்றது அடிஷனலா ஒரு ட்ராப் உடைக்க வர்றதாங்க காட்டி நிறமாற்றத்தை காட்டும். இப்ப அவற்றை கேள்வி எப்படி போகுது என்றால், இதுக்குள்ளதான் இந்த பஃபர் தாங்க கரைசல் இருக்கு. தாங்க கரைசலாக தொழிற்பட சந்தர்ப்பமாக உள்ள இடம் இந்த 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 ஏரியாக்கெல்லாம் இந்த தாங்கல் கரைசலாக தொழிற்படுறதுக்கு உள்ள இடம். இதுல நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், NaA என்றது மட்டும்தான் இருக்கும். சரி, அதுக்கு முதல் இப்ப இந்த இடத்தப்பா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? HAல நீங்கள் சிறிது சிறிது சிறிதாக NaA சேர்த்து வாருங்கள். HA நிறைய இருக்குது, NaOH கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொண்டு வாருங்கள். அப்ப தாக்கம் நடந்து கொண்டிருக்க இந்த கட்டத்துல A என்ற அந்த பாயிண்ட்ல மிச்சமா இருக்கிற HA இருக்கும், மீதி தாக்கமடையாமல் இருக்கிற HA இருக்கும், அங்க உருவாகின NaAயும் இருக்கும், மென்னமிலமும் இருக்கும், மென்னமில வன்கார உப்பும் இருக்கும். அப்ப அது தாங்கல் தொழிற்பாட்டை காட்டும். ஹெண்டர்சன் ஹெசல்பாச் ஈக்குவேஷனை பயன்படுத்தினீர்கள் என்றால் pH வந்து pKa log இணை மூலத்தின் கீழ் அமிலம், அதாவது உப்பின் கீழ் அமிலம், அது இணை மூலம் A-. இப்ப இந்த ஒரு கட்டத்துல இந்த A என்ற பாயிண்ட்ல எங்களுக்கு செறிவு தெரியாதான் இதுல. அப்ப இந்த A என்ற பாயிண்ட்ல ഇതിന്റെ செறிவும் ഇതിന്റെ செறிவும் இணை மூலத்தின் செறிவும் HA செறிவும் சமனாக இருந்தால் pH வந்து pKa இருக்கும். பஃபர் தானே தாங்கல். அப்ப முதலாவது சொல்றார், புள்ளி A இல் நியமிப்பு கரைசலின் pH ஆனது மென்னமிலத்தின் pKaக்கு சமன் இருக்கலாம், இது சமனாக இருக்கலாம். இரண்டாவதும் அதே விஷயம் தான், வேற மாதிரி சொல்றேன். புள்ளி A இல் நியமிப்பு கலவையில் எஞ்சியுள்ள மென்னமிலத்தினதும் அதன் இணை மூலத்தினதும் செறிவுகள் சமமாகும் இருக்கலாம். பவர்ல இருக்க சந்தர்ப்பம் இருக்கலாம். அப்ப அதுவும் சரி. இனி H+OH- ஆகியவற்றின் செறிவு சமனாம் B ல. B என்ன நடந்திருக்கு இப்ப பார்ப்போம். B ல என்ன இருக்குன்னா, இதுக்கும் சம அளவுல தாக்கம் அடைந்து NaA மட்டும் உண்டு. NaA நீர்க்கரைசல் மட்டும் உண்டு அங்க B க்கு. இந்த NaA வந்து முற்றாக அயனாக்கம் அடைந்து Na+ என்ற நீர்க்கரைசலையும் A- என்ற நீர்க்கரைசலையும் தரும். Na+ நீர்ப்பகுப்பு அடையாது, புரிஞ்சுக்கொள்ளும். Na+ நீர்ப்பகுப்பு அடையாது, ஆனால் நீரேற்றம் என்றது என்ன? Na இருக்கிறது தான், நீரோட Na என்ற அயன் நீரோட சேர்ந்து Na ஸ்டேஜில் இருக்கிறது நீரேற்றம். இது வன் மூல உப்பு கட்டை, வன்மூல உப்பினுடைய ஒரு கட்டை. அது மாதிரி Cl- நீரேற்றம் அடையும், நீர் பகுப்பு அடையாது. ஏனென்றால் அது வன் அமிலத்தினுடைய ஒரு அணை. நீரேற்றம் என்றா என்ன? அது நீர் கரைசலாக ஏக்குவஸாகவே இருக்கும். நீர் பகுப்பு என்றா என்ன? தாக்கத்துல ஈடுபடுகிறது, அந்த ஒரு இனத்தோட தாக்கத்துல ஈடுபடுகிறதா நீர் பகுப்பு. தாக்கத்துல ஈடுபடாமல் இருந்தால் நீர் ஏற்றம். அப்ப இந்த வன் மூல வன் அமில
அமிலத்தினுடைய அந்த கற்ற எண்கள் அன்ன நீர் ஏற்றம் அடையும், நீர் பகுப்படையாது. அந்த வகையில் இது நீர் பகுப்படையாது. ஆனால் A மைனஸ் நீர் பகுப்படையும். A மைனஸ் நீர் பகுப்படைந்து என்ன சார் HA என்ற ஒரு வெண்ணம் இருக்கு. பகுதியில் கொஞ்சம் தான் பேர் OH மைனஸ் என்ற கரைசல் இல்லை. அப்ப இப்ப இந்த விளைவு கரைசல் Bல விளைவு கரைசல் காரமான மூல இயல்பை கொண்டு இருக்கு. OH மைனஸ் ரிலீஸ் பண்ணுது. ஆகவே pH 7 விட கூடித்தான் இருக்கு. இந்த விளைவு கரைசல் என்ன இருக்கு? OH மைனஸ் இருக்கு. மற்ற என்ன இருக்கு? HA இருக்கு. H பிளஸ் இல்லை. சரி, நீங்க பிறகு சொன்னீங்க HA பகுதியாயனாக்கப்பட்ட H பிளஸ், அந்த H பிளஸ் இந்த OH மைனஸ் ஞாபகம் வராது. அவை அங்கே சமனா இருக்கலாம். சரி, அப்ப அந்த கூற்று தான் பிழையான கூற்று. அதுல H பிளஸ் OH மைனஸ் சமன் என்று சொல்றேன். 25 வாயசியில pH 7 என்றால் H பிளஸ் என்ற செறிவும் OH மைனஸ் என்ற செறிவும் சமன். நாலாவது பாப்பா, பினோல்தலினை காட்டியாக பயன்படுத்தலாம். இதுல அடுத்தது உங்களுக்கு இதுல என்ன தேவை? நுழை தேவை, காட்டிகள் சம்பந்தமான ஒரு அறிவு தேவை. அதே முழுக்க தொட்டு சொல்றேன் இல்ல, கொண்டு போனால் என்னண்டா இது உண்மையா செய்யறது எல்லா பிள்ளைகளுக்கும் மதித்த வகையில தான். கொஞ்சம் மீதனுடைய பிள்ளைகளுக்கு இதுகள் தெரியும். அப்ப நாங்கள் காட்டிகள் அமிலத்திலே ஒரு நிறத்தையும் மூலத்திலே ஒரு நிறத்தையும் காட்டும். அதுக்கு ஒரு pH வீச்சும் இருக்கு. மூன்று காட்டியாவது கட்டாயம் தெரியும். ஒன்று மெதைல் செம்மஞ்சள், மெதைல் செம்மஞ்சள், மெதைல் சிவப்பு, அடுத்தது பினோல்தலின். இது இதாவது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா தான் அதுல உங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கக்கூடும். இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா இது அமிலத்துல இது செம்மஞ்சள் ஒரேஞ்ச், இங்க மஞ்சள். சரியோ, அந்த வீச்சை நீங்க பாத்தீங்கன்னா 3.1 இருந்து 4.4 என்று வரும். அந்த pH வீச்சை நீங்க பார்த்தால் அந்த pH வீச்சு அப்படி இருக்கு. மெதைல் சிவப்பை நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் அமிலத்தில சிவப்பு, மூலத்தில மஞ்சள் நிறமானதாக இருக்கு. அதனுடைய pH வீச்சை நீங்க பார்த்தீங்கள் என்றால் 4.2 இருந்து 6.3 இருக்கு. பினோல்தலின் அமிலத்தில நிறமற்றது. இதுல சிவப்பு கலந்த மென் சிவப்பு, சிவப்பு மென் சிவப்பு அல்லது நீங்கள் மென் சிவப்பு என்று சொல்லிக் கொள்ளலாம். மென் சிவப்பு அதனுடைய வீச்சு 8.3 இருந்து 10.7. ரிசோர்ஸ்ல சிவப்புடனான மென் சிவப்பு இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, இந்த ஒரு காட்டி எப்ப நாங்கள் அந்த காட்டியை வெண்கார ஏதோ அமில மூல நியமிப்புக்கு காட்டிய பயன்படுத்த காட்டின்ற pH வீச்சு இந்த அமில மூல நியமிப்புன்ற நிலைக்குத்து pH வீச்சுக்குள்ள உள்ளடங்கும். அப்ப இதுன்ற pH வீச்சுக்கு இதுல யார் உள்ளடங்குவாருன்னா பினோல்தலின் தான் உள்ளடங்கு. மற்றவை எல்லாம் இங்க கீழே இருக்கு. 4.2 6.3 எல்லாம் இதுக்கு கீழே இருக்கு. அந்த நிலைக்குத்து வீச்சு மேலே எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள எந்த காட்டின்ற வீச்சு உட்படுதோ அதுதான் நிறத்தை காட்டு. பினோல்தலினை காட்டியாக பயன்படுத்தலாம். அதான் உங்கள்ட்ட கேட்டு இருக்காரு. அது சரி. இனி புள்ளி சி, நியமிப்பு கலவையின் pH பயன்படுத்தப்பட்ட NaOH pH-இலும் குறைவா. NaOH நீங்க NaOH பயன்படுத்திருக்கீங்களா? அதுக்கு ஒரு செறிவு இருக்கு. C மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வைங்க, அதுல 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வைங்க. அப்ப அங்கே அதுக்கு ஒரு pH பெருமானம் இருக்கு. ஆனா இப்ப இந்த புள்ளி C-ல pH என்னன்னு கேட்கிறேன். உங்களுக்கு புள்ளி C என்னன்னு தெரியாது. முதல் என்ன சொல்லுங்க, இந்த NaOH-யும் HA-யும் நீங்கள் கலந்து வரைக்க நான் ஏற்கனவே தாக்கமல் இருந்தாங்க. HA-யும் NaOH ரெண்டும் சம அளவுல தாக்கம் அடைந்து
NaA உருவாக்கினது தானே இது நாங்க வந்து எழுதி போட்டது இப்ப அழிஞ்சிருக்கு NaAயையும் நீரை உருவாக்கினது தானே இப்ப தாக்க முடிவில இது ரெண்டும் இல்ல தானே இதான இருக்கு இதான Bல இது மட்டும் தான் இருக்கு இனி அந்த இடத்துல 25 சென்டிமீட்டர் கனம் இருக்கு எண்ணெயோட பிறகு நீங்க எண்ணெயை வச்சா கூட்டி கூட்டி கொண்டு போதான் இந்த கிராஃப் இங்கால தெரியும் அப்ப இந்த C என்ற பாயிண்ட்ல NaA இருக்கு மற்றது NaOH நீங்க மேலதிகமாக சேர்த்த NaOH இருக்கு அப்ப அந்த NaOH-ஆல அதன் ஒரு நிலையான pH இருக்கு ஆனா இங்க NaA இருக்கிறபடியால் அந்த A- ஒரு கொஞ்சம் OH- தெரிந்தாரு இப்ப அந்த புள்ளி C என்ற நிலையில அந்த கரைசலுக்குள்ள NaOH-ஆல வர OH- இருக்கும் இதால A- நீர் பகுப்படைஞ்சு வந்த OH- இருக்கு இப்ப OH- அளவு கூடும் அப்ப என்ன செய்யும் POH கூடும் POH கூடும் pH குறையும் அதான் தந்திருக்கிறார் அப்ப அதுவும் தெரியாது ஆகவே மூன்றாவது விடை தவறான விடை என்பதற்கு நீங்க போடுங்க விளங்குதோ ரைட் இனி அடுத்ததுக்கு போவோம் பாருங்க எல்லாம் விளங்கி படிச்சா கூட சுகம் எல்லாம் நீங்க படிச்சதுக்குள்ளான கேள்வி பெருகு என்ன நீங்க படிச்சதுக்கெல்லாம் கேள்வி வருது அப்ப நீங்க பயிற்சியை செய்தாதான் இது அனுபவம் பெறும் படிச்சா விடாது தனி பயிற்சி வரும் அடுத்தது ஒரு சேதன சேர்வை இப்படி போடுங்கோ 2,4-DNPH அது என்னது 2,4 டை நைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரசீன் என்ன இதான் என்ன பேர் 2,4 டை நைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரசீன் அதான் 2,4-DNPH சரியா ஒரு நிற வீழ்வடிவை தருவது என்ன நிறம் அப்ப யார் தருவினு சொல்லுவா நிற வீழ்வடிவை யார் தருவின அல்லிகைட்டும் கீட்டோனும் தருவின அல்லிகைட் அடுத்தது கீட்டோன் இவை ரெண்டு பேரும் தான் நிற வீழ்வடிவை தருவின என்ன நிற வீழ்வடிவை தருவின கடும் மஞ்சள் அல்லது செம்மஞ்சள் கடும் மஞ்சள் அல்லது செம்மஞ்சள் வீழ்வடிவு சரி பிறகு அவர் சொல்றாரு என்னன்னா ஏ ஆனது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் இருகுரோமேட்டுடன் தாக்கமடைந்து pH தருகிறார் இப்ப அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் இருகுரோமேட்டோட தாக்கமடைந்தால் ஒட்சியேற்றம் அடையும் அதுல யார் ஒட்சியேற்றம் அடையும் என்றால் அதுல இருந்து நாங்கள் ஏ படிவா இனம் கண்டுட்டோம் யார் என்றது அல்டிஹைட் ஏ என்றது அல்டிஹைட் என்று கண்டுட்டோம் இவர் இல்லை கீட்டோன் இல்லை ஏ அல்டிஹைட் தான் ஒட்சியேற்றம் அடையும் அடைஞ்சு pH தரும் பி என்ன கார்போக்சிலிக் அமிலம் பி ஒரு கார்போக்சி அது ஆரோ அரோமேட்டிக்கோ ஏதோ ஒரு கார்போக்சிலிக் அமிலம் கொண்டு வரும் பி பிறகு சொல்றார் B2,4-dinitrophenyl hydrazine நிற வீழ்வடிவை தர இல்லை B வந்து திரும்ப 2,4-DNPH ஓட வீழ்வடிவு இல்லை என்று சொல்லிட்டார் என்றால் இந்த B க்கு அல்லிகைட் கீட்டோன் இல்லை திரும்ப B க்கு அல்லிகைடோ கீட்டோன் இல்லை அதாவது கவனிங்க ஏன்னா 2,4-DNPH ஓட தரையில் ஆனா அல்டிஹைட் இங்க ஏல அல்டிஹைட் இருந்தா இங்க கார்போக்சிலிக் அமிலமா மாறுனா பில அல்டிஹைட் வராது நோ அப்ப இருக்கணும்னா கீட்டோன் தான் இருந்திருக்கும் பில இருக்கணும்னா கீட்டோன் இருந்திருக்கும் பில கீட்டோன் இருந்திருக்கணும்னா ஏல கீட்டோன் இருந்திருக்கும் ஏன்னா ஏ ஒட்சியேற்றம் அதுக்குள்ள கீட்டோன் இருந்தால் H+8Cr2O7 ஓட ஒட்சியேற்றம் அடையாம கீட்டோனாவே பிக்கு வரும் சரியா அப்ப அப்படியும் இல்லை இப்ப ஏ என்ற சேர்வைக்கு கீட்டோன் என்ற பகுதி இல்லை ஆனா அல்டிஹைட் இருக்கு ரெண்டதை தீர்மானிக்கிறோம் இனி எதை கொடுக்குறானே இப்ப ஏ இந்த கட்டமைப்பு என்னன்றானே கேட்கிறேன் பாருங்க முதலாவது படித்தார CH3 C
double bond O, CH2, 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 CH, OH, CH3 என்றதாங்க உங்களோட டிசிஷன்ல முதலாவதுல அல்லிகைட் இருக்கணும் இங்க இல்ல அப்ப முதலாவது கூட பிள்ளை இனி இரண்டாவது பாருங்க என்ன எடுக்கிறீங்க இரண்டாவதும் அப்படிதான் CH3 C double bond O CH2 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 OH அங்கேயும் அல்லிகைட் இல்ல இப்ப இரண்டாவதும் வராது மூன்றாவதுல HO CH2 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 CHO என்று இருக்கு பிள்ளைகள் இப்ப நீங்க மூன்றாவதே வந்து என்ன செய்கிறீங்க என்று சொன்னால் H plus K2Cr நடிக்கிறீங்க H plus K2Cr நடிச்சா இது ஒரு முதல் அல்கோஹால் இதுவும் ஒட்சியேற்றம் அடைஞ்சு இப்படி கார்பாக்சிலிக் அமிலமாக வரும் மிச்சம் அந்த CH2 மற்ற 3 CH2 அப்படியே வரும் சரி இது கார்பாக்சிலிக் அமிலமா மாறிடுது அல்லிகைடும் கார்பாக்சிலிக் அமிலமாக மாறும் அப்ப டையோயிக் ஆசிட் வந்து வரும் பென்டாடையோயிக் ஆசிட் வரும் சரியா 1,5 பென்டாடையோயிக் ஆசிட் என்று வரும் அப்ப ஆனால் பேருந்து இங்க அவர் என்ன சொன்னாரு 2,4-DNPH ஓட சரியோ அதுல திருப்பி சொல்றாரு அந்த அந்த வசனம் B ஆனது 2,4-DNPH ஓட நிற வீழ்படிவை தரவில்லை B 2,4-DNPH ஓட தர இல்லைன்னா இப்ப இது தராது 2,4-DNPH ஓட அது வீழ்படிவை தெரியல B ஆனது B இப்படி இருக்க மாட்டா 2,4-DNPH ஓட கார்பாக்சிலிக் அமிலம் என்றது அந்த வீழ்படிவை தெரியல சரி அப்ப அதை பார்ப்போம் சரியோ B ஆனது 2,4-DNPH ஓட வீழ்படிவை தரவில்லை என்றது ஒரு விஷயம் இருக்கு அப்ப அது தராது அப்ப அது சரியா இருக்கும் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம் நாலாவதுக்கு போவோம் நாலாவது இப்படி இருக்கு OH C CH3 H CH2 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 CHO இதுக்கு நீங்கள் H plus K2Cr7 போடும் என்னடா இது வளியல் கவுர் அப்ப அது கீட்டோனாக மாறும் இப்படி இந்த இது C double bond O இதை இங்க போட்டு இங்க மாறி எழுதுங்க சரி C double bond O CH2 CH2 CH இது ஒட்சியேற்றம் அடையும் C double O இச்சா மாறும் அப்ப இதான் B கீட்டோன் மேல ஒட்சியேற்றம் அடையாது இப்ப B என்ன செய்யும் 2,4-DNPH ஓட நிற வீழ்படிவை தரும் கீட்டோன் அதனால இதுவும் இல்லை அப்ப இந்த தேர்வை இல்லை அடுத்தது அதே செட்டப் OH CH CH3 இப்படி இருக்கு நீங்கள் H plus K2Cr7 அடிச்சீங்கள் என்றால் என்ன நடந்தது இது பழையபடி கீட்டோன் CH3 C double bond என்ற கீட்டோன் வரும் இங்க பாருங்க இது கார்பாக்சிலிக் அமிலமா மாறும் ஒட்சியேற்றம் அதே மாதிரி தான் இதே மாதிரி தான் இது 2,4-DNPH ஓட நிற வீழ்படிவை தரும் அப்ப அதுவும் பெறாது சரியான விடை இந்த மூன்றாவது விடை அதை வடிவா விளங்கி அதை நீட்டா எழுதி கொள்ளும் பொருள் 2,4-DNPH ஓட தாக்கத்தை நான் ஒரு தந்துருவேன் அது ஒரு சொல்ல வேணும் என்னன்னா நீங்கள் திருப்பி இந்த காணொலியை யூடியூப்பை கேளுப்போம் கேட்கத்தான் நான் சொல்லிக்கொண்டு போற விளக்கம் உங்களுக்கு இருக்கு அதுக்கு பிறகு நீங்களா எழுதணும் ஒரு 2-3 தரம் கேட்டுட்டு நீங்களாகவே எழுதுங்கள் நான் சொன்ன விஷயத்தை பிறகு இதோட ஒப்பிட்டு சரிபுல வேற சும்மா வகுப்புகள் மாதிரி பார்த்து எழுதாதீங்க
யோசனை. நான் உங்களை அறிவை கிளறி விட்டுருக்கேன். இனி அடுத்ததுக்கு இந்த 240 NVH உள்ள தாக்கத்தை தான் அவனிங்க ஒரு ஒரு அல்லிகைட்ல நான் பொதுவாக அல்லிகைட்டா இருந்தானே கீட்டோனா இருந்தானே இந்த கார்பனைல் கார்பனைல் ஆக்சிஜன் இருக்கு. நீங்க 2,4 DNPH என்பது தானே சரியா? இதை நீங்கள் தாக்கமடைய உடையக்கு என்ன நடந்திருக்கும் என்றால் இந்த சேர்வை இப்படி இருக்கு. கார்பன் இந்த இதுல ஓ இருக்கல்ல, இது OH ஆக மாறும். இந்த நைதரசன்ல உள்ள மற்ற ஒரு ஐதரசன் இங்க வந்துடும். இந்த மிச்சம் இப்படி இருக்கு. இதை கவனிக்கணும். இப்படி இருக்கு சரியா? உண்மையா இப்படித்தான் இருக்கு. எப்ப அந்த இரட்டை பிணைப்பு வரும்னா நீங்க வெப்பமேற்றினா தான் இது நடக்கும். வெப்பமேற்றினால் இந்த எலக்ட்ரான் இங்க போக இது நீர இழக்கும். இப்பதான் அது இப்படி வருது. ஹீட் பண்ணினா தான் அது இந்த ஓட்ட மொலிக்யூல விளந்து இவ்வாறான சேர்வை கிடைக்கும். இதே இப்படி விட்டுனா சொல்லுவோம் அல்லிகைட்னா இதுல ஆறும் எச்சும் பெறும், கீட்டோன்னா ஆறும் ஆறு டேஷும் பெறும். அது ரெண்டுக்கும் பொருந்தும். அல்லிகைட்னா ஆறும் எச்சும் போடணும், கீட்டோன்னா ஆறும் ஆறு டேஷ் ரெண்டுக்கும் பொருந்தும். அப்ப நான் பொதுவா எழுதிக்கலாம். இதுல பொறிமுறைகள் தெரிய வேணும் உங்களுக்கு. இதுல மெக்கானிசம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை படிக்க வைக்கும். மெக்கானிசங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மெக்கானிசங்கள் தேவை என்றால் கொமெண்ட்ஸ்ல எனக்கு போடுங்க, நான் செய்வேன். சரியா? ரைட். அடுத்தது ஒரு நல்ல கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்வோம். அடர்த்தி அந்த கரைசலின் அடர்த்தி 1.4 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. திணிவுக்கு திணிவு நிறை வீதம் 30 வீதம். நிறைக்கு நிறை வீதம் சாரி மறைக்குது. சரி, W/W 30 வீதம். கனளவு 20 சென்டிமீட்டர் கனம் உடைய NaOH. இதுக்குள்ள இருக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. இதோட H2SO4 தாக்கம் அடைய அனுமதிக்கிறோம். அப்ப சமப்படுத்தும் போது NaOH நீர்க்கரைசல், H2SO4 நீர்க்கரைசல், உங்களுக்கு Na2SO4 நீர்க்கரைசலும் நீரும் பெறும். இதானே சமப்படுத்திய தாக்கம். உங்கள்ட்ட கேள்வி என்ன? இது 5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்றால் இவற்றை கனளவு என்னன்றதான் கேள்வி. ஒரு கஷ்டம் இல்லை. என்ன சொல்லுங்க? C சமன் N/V. அதாவது செறிவு மூல், இது கனளவு. அதுல இருந்து கனளவு என்ன? மூலின் கீழ் செறிவு. இப்ப இதுஇந்த செறிவு தெரியும் உங்களுக்கு. அப்ப என்ன தெரியும்? இதுஇந்த மூல் தெரிஞ்சால் கனளவு கண்டுடலாம். இதுஇந்த மூலக்கானதுக்கு இங்க தரவு வந்திருக்க. இந்த தரவுகளை வைத்துக் கொண்டு முதல் NaOH நீங்கள் மூலக்கான அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, முதல் NaOH செறிவை காணும். NaOH செறிவை காணும். அது என்ன காணும்? இங்க பாரு, 1 சென்டிமீட்டர் கனத்துல 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலின் 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலின் திணிவு எவ்வளவு? 1.4 கிராம். அதானே அடக்கம்.
செறிவெப்பமாக்குறது 1 டெசிமீட்டர் கனம் கரைசலில் உள்ள அந்த கரையத்தின் மூல் என்னவோ அதான் சரி. அப்ப நாங்க என்ன செய்யறோம், 1 டெசிமீட்டர் கனம் கரைசலின் திணிவு அதை விட 1.4 வரை 10³ கிராம். இதுல எண்ணியோகிக்கின்ற திணிவு, கரைசல் திணிவு 100 எண்ணியோகிக்கின்ற திணிவு 30, அதான் வீதம். ஆகவே மாஸ் ஆஃப் எண்ணியோகிக் எப்படி வருதுன்னா 30/100 கரைசல் திணிவு. இதான் எண்ணியோகிக்கின்ற திணிவு. இப்ப எண்ணியோகிக்கின்ற மூல் என்ன? எண்ணியோகிக்கின்ற மூல் என்ன? திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு. மூல் வந்து என்ன? திணிவின் கீழ் மூலர் திணிவு. எண்ணியோகிக்கின்ற மூலர் திணிவு 40 கிராம் மூல் -1. இது எண்ணியோகிக்கின்ற மூலர் திணிவு. திணிவின் கீழ் மூலர் திணிவு 1.4 வரை 10³ கிராம். 1.4 வரை 13. சரியா? இவ்வளவு கிராமின் கீழ் 40 கிராம் மூல். இதுதான் எண்ணியோகிக்கின்ற மூல். இந்த எண்ணியோகிக்கின்ற மூல் எவ்வளத்துல இருந்தது? 1 டெசிமீட்டர் கனத்தில் இருந்தது. அப்ப அதுதான் அது செறிவு. அதான் 1 டெசிமீட்டர் கனத்தில் உள்ள மூல் தான் எப்படி செறிவு. இப்ப இவ்வளவும் அப்ப என்ன செய்தாங்க? 1 சென்டிமீட்டர் கனத்தில் உள்ள திணிவை கண்டுறாங்க. பிறகு 1 டெசிமீட்டர் கனத்தில் உள்ள கரைசல் திணிவு என்னன்னு கண்டுறாங்க. இனி எண்ணியோகிக்கின்ற திணிவு எவ்வளவு காணும்? 30% கொண்டு தான் இருக்கிறார் W/W. அதுல இருந்து எண்ணியோகிக்கின்ற மூல காணும். இனி எங்களுக்கு தெரிஞ்சிட்டு 1 டெசிமீட்டர் கனத்தில் உள்ள மூல சரி. இப்ப இதுதான் எண்ணியோகிக்கின்ற சரி. விளங்குதோ? இப்ப எண்ணியோகிக்கின்ற சரி. இதை உள்ள உங்களுக்கு நான் இலகுவாக இதை காட்டிட்டாங்க. இப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யாத. இனிமே செறிவு கேட்டிருந்தால் எண்ணியோகிக்கின்ற செறிவண்டு கேட்டிருந்தால், அதாவது சரி சும்மா ஒரு ஆளுடைய செறிவு கேட்டாப்புல வீதம் தருவினம், பெர்சன்டேஜ் தருவினம். அப்ப அதை 100 விதியுங்க. அடர்த்தி வந்து எப்பவும் கிராம் டெசிமீட்டர் -3 இருக்கணும். இந்த அடர்த்தி டி என்றதை கிராம் டெசிமீட்டர் -3 வெற்றிக் கொள்ளும். கீழே மூலர் திணிவு அதை போடும். டி என்றது அடர்த்தி, எம் என்றது மூலர் திணிவு. சரியா? எம் என்ன? மூலர் திணிவு. W வந்து திணிவு வீதம். டி என்றது அடர்த்தி. டி அடர்த்தி கிராம் டெசிமீட்டர் -3 வெற்றிக் கொள்ளும். இதுல அப்ளை பண்ணும்போது நேர எழுது. இப்ப இங்க பாருங்க, எண்ணியோகிக்கின்ற சரிவை நான் நேர எழுதி காட்டுறேன். அந்த அதோடு எழுதா என்னன்னு போடுறீங்க? W 30/100 தர அடர்த்தி எவ்வளவு? கிராம் சென்டிமீட்டர் -3. நீங்க கிராம் டெசிமீட்டர் -3க்கு மாற்றும். அதாலதான் 10³ பெருக்கிறோம். கிராம் டெசிமீட்டர் -3க்கு மாத்தி. கீழே மூலர் திணிவு 40 கிராம் மூல் -1. இதை சுருக்குவோம். 100 இதில் இருக்கிற 10 வரும். இங்க 14 இது பட்டப்பட்டால் 42/4 மோல் டெசிமீட்டர் -3 என்று வரும். சுருக்குங்க எவ்வளவு வரும்? 10.5 மோல் டெசிமீட்டர் -3 என்று வரும். எண்ணியோகிக்கின்ற அந்த சரி செய்ய குழந்தை. இனி இது வந்து எண்ணியோகிக்கின்ற சரி. எண்ணியோகிக்கின்ற கனளவு எவ்வளவு? 20. இப்ப இந்த எண்ணியோகிக்கின்ற மூல எவ்வளவு?
இதுக்குள்ள உள்ள NaOH மூல ஆகவே இப்ப NaOH மூல என்னென்றால் என்னது மூல் இதுலயே ஓடுற மூல் இந்த இந்த இவன் இந்த சமன்பாடு இருக்காங்க இதுல இருந்து மூல் என்னன்னு ஓடுறீங்க மூல் C/V செறிவு தர கனளவு அப்ப செறிவு என்ன இங்க 10.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 தர கனளவு 20 தர 10⁻³ டெசிமீட்டர் கனமளவு இதை பெருக்கினீங்கள் என்றால் 21 தர 10⁻² மோல் என்று வருது. இதுல இருந்து இப்ப H2SO4 என்ற மூல் என்ன இப்ப பாருங்க H2SO4 என்ற மூல் தாக்கத்தின் ஸ்டோய்ச்சியோமெட்ரி என்ன 2:1 என்ன வீசமானம் என்ன பிள்ளை தாக்கத்துக்குரிய வீசமானம் என்ன 2:1 2:1 தாக்கத்துக்குரிய வீசமானம் 2:1 அப்ப ഇതിന്റെ மூல ഇതിന്റെ അരവാശി அதாவது 10.5 தர 10⁻² மூல என்று இப்ப இதுல போடுங்க இந்த இருக்கு கனளவு அப்ப H2SO4 இந்த கனளவு என்ன எவ்வளவு மூல் வந்து 10.5 தர 10⁻² மூலின் கீழ் சரிவு எவ்வளவு 5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வருது. அதை சுருக்குங்க 2.1 தர 10⁻² டெசிமீட்டர் கனத்துல தான் இருக்கு. அப்ப இது சென்டிமீட்டர்ல என்ன 1000ஆல பெருக்கு அப்ப 2.1 தர 10⁻² தர 10³ சென்டிமீட்டர் கனம் என்று அதை பிரிக்கிறீர்கள் என்றால் 21 சென்டிமீட்டர் அப்படி சொல்லுதானே இந்த பெரிய வேலைய இவ்வளவு வேலையையும் இந்த இந்த சமன்பாடு காட்டி தருதுதானே உங்களுக்கு இவ்வளவு வேலையும் இப்படி சுருக்கமா எடுக்கலாம் டக்கண்டு இதை சரிவா காணுவீங்கள் NaOH என்ன செய்வீங்க NaOH சரிவா கண்டீங்கள் இதை பயன்படுத்தி எனக்கு அதுல இருந்து NaOH மூல கண்டீங்கள் டக்கண்டு கொண்டு H2SO4 மூல கண்டீங்கள் இதுல போட்டீங்கள் மூல் எரியும் சரிவு தந்திருக்கிற கனடாவை கண்டீங்க ஓகே அதை நீங்க செய்து கொள்ளுங்க. இனி அடுத்தது 15வது சரியா டெசிமீட்டர் இது இதோட இது மறைக்குவதே இல்லை இந்த இடத்துல கிளியர் இல்லாமல் இருக்குவதே இதை நீங்கள் சென்டிமீட்டர் கனமா மாற்றினா இது 1000ஆல பெருக்கும் அதாவது இப்படி அளவு நம்ம அளவு 2.1 தர 10⁻² தர 10³ சென்டிமீட்டர் கனம் என்று போடும் அப்ப விட உங்களுக்கு 21 சென்டிமீட்டர் கனம் என்று வரும் என்ன டெசிமீட்டர் கனத்தை சென்டிமீட்டர் கனமா மாற்றுறதுக்கு செய்ததுதான் இந்த இடத்துல உள்ளது. ஓகே இனி அடுத்த வினாவுக்கு போவோம் 15வது அறை வெப்பநிலையில் இருக்கும் ஒரு மூடிய உரைத்த கொள்கலம் சரி அங்க ஹீலியம் நியோன் ஆகிய 2 வாயுக்களும் சம திணிவுகளில் இருக்குது. ஓகே இதுல மூலர் திணிவு 4 நியோனுக்கு மூலர் திணிவு 20 தந்திருக்கிறார். கொள்கலத்தில் மொத்த அமுக்கம் தந்திருக்கு. இப்ப டால்டன்ட பௌதிக அமுக்கத்தை போடுவோம். ஹீலியத்தின் பௌதிக அமுக்கம் வந்து என்ன ஹீலியத்தின் மூல் பின்னம் தர மொத்தம் ஹீலியத்தின் மூல் பின்னம் என்றா என்ன ஹீலியத்தின் மூலின் கீழ் மொத்த மூல்
ഹീലിയത്തിന്റെ മൂലണ്ടാ என்ன திணிவின் கீழ் மூலர் திணிவு அப்ப m இன் கீழ் 4 மொத்தம் என்ன m இன் கீழ் 4 சக m இன் கீழ் 20 இதை இருக்கும் கோயில் m எல்லாம் வெட்டப்படும் 1 இன் கீழ் 4 இதை சுருக்கிறீங்களா இதுல 4 5 6 இன் கீழ் 20 ஓ 6 இன் கீழ் 20 என்று இருக்கு அதை சுருக்கி எழுதிவிடும் என்ன எழுத 1 இன் கீழ் 4 வரை 20 இன் கீழ் 6 என்றால் 5 அப்ப 5 இன் கீழ் 6 என்று வரை மூல் பின்னா ஆகவே ஹீலியத்தின் பௌதிக முக்கம் வந்து 5 இன் கீழ் 6 வரை மொத்தம் இதான் அது ஒரு சுகமான இரண்டாவது சரி இனி 16 இது ரசாயன சமநிலைக்கு ஹைட்ரஜன் வாயு அயடின் வாயு HI வாயு என்று ரசாயன சமநிலைக்கு என்ன நடந்திருக்கு மாறா வெப்பநிலையில் ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் மேற்குறித்த தாக்கம் சமநிலையில் காணப்படுகிறது அப்ப நாங்கள் எடுக்கிறோம் நான் சும்மா எடுக்கிறேன் ஒரு கிராஃபிக் சும்மா எடுக்கிறேன் சரியா இப்ப நான் இப்படி எடுக்கிறேன் இந்த சமநிலையில சும்மா ஒரு அசியூம்ஷன் அது மாறியும் பெறல நான் சும்மா எடுக்கிறேன் சரியா இப்ப என்ன நடந்திருக்குன்னா இங்க பாருங்க சமநிலையில ஹைட்ரஜன் செறிவு இப்படி இருக்கின்ற எடுப்போமே சமநிலையில இப்படி இருக்கு நான் கருதுறேன் அது மாறி மாறி இருக்கலாம் அதுல ஒரு பிரச்சனை இல்லை சமநிலையில செறிவுகள் இப்படி இருக்குன்னு கருது அதை நான் இங்க கீறிப்பா இது வந்து செறிவு இதுல நேரம் இது 0. இஞ்சாலங்க இருக்கும் 0 இஞ்சால இருக்கும் இது இடை நேரத்தில் ஒன்று எடுத்துருக்கேன் இப்ப சமநிலையில பாருங்க ஹைட்ரஜன் இந்த செறிவு மாறாம இருக்கும் அயடின் இந்த செறிவு மாறாம இருக்கும் HI இன்றையும் மாறாம இருக்கும் இது ஹைட்ரஜன் அதான் கூட நான் எடுத்தேன் இது நான் எடுக்கிறேன் அது மாறி மாறியும் பெறலாம் உங்களை விளங்கப்படுத்துறதுக்காக நான் இப்படி எடுக்கிறேன் ஏதோ ஒரு சிஸ்டத்தை ரைட் இதுதான் சமநிலை எவ்வளவு நேரம் இருக்கு சமநிலை ஏதோ ஒரு T1 நிமிடம் மட்டும் இருக்குன்னு எடுப்போம் சமநிலை இப்ப என்ன செய்யறாரு இந்த இடத்துல I2 குறித்த அளவை கொள்கலத்துல சேர்க்கிறார் I2 சேர்த்தோன்னா டக்குன்னு இந்த I2 இந்த செறிவு உயரும் I2 சேர்த்தோன்னா டக்குன்னு இந்த I2 இந்த செறிவு உயரும் இப்ப இங்க பாருங்க சமநிலையில என்ன நடந்ததுக்குள்ள இது சமநிலையில Kc சமன் HI இந்த செறிவின் வர்க்கம் H2 இந்த செறிவு I2 இந்த செறிவு உண்டல்ல அது Kc ஓஹோ வாட் Kc வந்து HI இனுடைய செறிவினுடைய வர்க்கம் இப்படி எழுதுறேன் சரி இப்ப அயடினை சேர்த்த உடனே என்ன நடக்கும் இப்ப சமநிலை இல்லை அப்ப QC என்று பேரு இந்த பெறுமதி இங்க கூடின உடனே QC இந்த பெறுமதி சிறிதாகும் KC-யை விட சின்னதாகும் சமநிலையில தான் KC சமநிலை இல்லாத சந்தர்ப்பம் QC சமநிலை ஈவு இப்ப I2 சேர்த்த உடனே கீழே பெறுமதி கூடின உடனே இந்த பின்னம் குறைந்தார் அப்ப QC குறைஞ்சிட்டது KC-யோட இனி திருப்பி அது வெப்பநிலை மாறாட்டி சமநிலை மாறாது
அதாவது வெப்பநிலை மாறாட்டி கேசி மாறா. அப்ப திருப்பி அது கேசிக்கு சமனா வரணும்னா கியூசியின் அளவு கூடும். கியூசியின் அளவு கூடணும்னா இது கூடும், HI கூடும். இது குறையணும், அது கூடும். அயோடின் குறையணும், HI கூடும். அப்ப HI கூடணும்னா முத்தாக்கம் சாதகமா. இந்த சந்தர்ப்பத்தில் முத்தாக்கம் சாதகமாக்கப்படும். சரி, அப்ப என்ன நடக்கும்? இது டக்குன்னு கூடிட்டு திருப்பி முத்தாக்கம் வரும், பிறகு கூடி வந்து திருப்பி இந்த பாயிண்ட்ல திருப்பி ஒரு சமநிலைக்கு வருது. இதுக்கு இங்க T சமன் T2 அங்கால திருப்பி ஒரு சமநிலையில வருது. முத்தாக்கம் நடக்க அயோடின் செலவு என்ன செய்யும்? அயோடினும் குறையும், அதுவும் அப்படியே குறைஞ்சு அதுவும் ஒரு சமநிலையில வருது. இது மேலகீழ மாறலாம், அது வேறு. சாரி, I2 முத்தாக்கம் நடக்க I2 குறைஞ்சு இப்படி வருது. HI என்ன செய்யும்? HI கூடும். HI அப்படியே கூடிக்கொண்டு வந்து இப்படி நிற்கும். அப்ப இது HI, இது அயோடின், இது ஐதரசன். இங்க என்ன நிலைமை? QC சிறிது KC இருக்கிற நிலைமை. பழையபடி இங்க என்ன செய்யும்? QC சமன் KC ஆகுது. அடுத்த சமநிலை அது ஒரு சமநிலை. இப்ப இது முதல் சமநிலை. இதுதான் அந்த விஷயம். இப்ப என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. I2 சேர்த்த உடனே இங்க பாருங்க, I2 சேர்த்த உடனே தாக்கம் இங்க போகுதானே. அப்ப முத்தாக்க வீதம் அதிகரிக்கும். முத்தாக்க வீதம் அதிகரிக்கும். இஞ்சாலே வருதோ? HI இஞ்சாலே பின்னுக்கு நோக்கி வருதோ? இல்லையே. அப்ப பித்தாக்க வீதம் மாறி, அதாவது I2 சேர்த்த கணம், அதான் கேட்கிறார். I2 சேர்த்த கணம் முத்தாக்க வீதம் அதிகரிக்குது. ஏன்னா இஞ்சி ஓடுது தாக்கம். ஆனா இங்க HI இங்க வேற இங்க அது அங்க. அப்ப பித்தாக்க வீதத்துல மாற்றம் இல்லை. அந்த விடையை நீங்க கொடுக்கும். முன்முக தாக்கத்தின் வீதம் அதிகரிக்கும், அதே வேளை பித்தாக்க வீதம் மாறவில்லை. நாலாவது. இப்ப ஏனென்று விளங்குதா? வடைய விளங்கிட்டுதா? அதை கொடுத்தீங்கன்னா. ஆனா பிறகு திருப்பி இந்த சமநிலையில இதுல பேருந்தும் பழையபடி முத்தாக்க வீதம் சமன் பித்தாக்க வீதமாக இருக்கும். ஆனா இந்த தாக்க வீதம் மாதிரி இருக்காது, அது வேற ஒரு தாக்க வீதம் இருக்கும். முத்தாக்க வீதம் சமன் பித்தாக்க வீதமா இருக்கும். அது இதுல இருக்கிற மாதிரி இல்லை, அது ஏதோ ஒரு ரேஷியோல அது. சரி, அடுத்தது 17. சரி, குறையும். கவனிங்கோ. CH3 COOH நீர்க்கரைசலும் CH3 COONA என்ற ரெண்டு நீர்க்கரைசலும் இருக்குது. எவ்வளவு என்றால் 1 மோல் டெசிமீட்டர் -3 100 சென்டிமீட்டர் கனம், 1 மோல் டெசிமீட்டர் -3 100 சென்டிமீட்டர் கனம் இருக்கு. ஒரு கரைசல் தயாரிக்கிறது. இந்த கிடைக்கிற கரைசல் 25 பாகை சீலான pH. இது இந்த கரைசல் 25 பாகை சீல உள்ள pH வந்து 4.8 இருக்கு. pH இக்கரைசலுக்குள்ள, இந்த கரைசலுக்குள்ள 0.1 மோல் டெசிமீட்டர் -3 HCl சில துளிகள்லாம் சேர்க்கிறது.
சில துளிகள் சேர்த்து கலக்கும் போது pH வருமானம் 4.8 காணப்பட்டது. இப்பவும் pH வந்து 4.8 தான் இருக்கு. கரைசலின் pH வருமானம் மாறுபடுவதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கு. இது வந்து தாங்கற் கரைசல். மென் அமிலமும் அந்த மென் அமிலத்தின் வன்கார உப்பும் மென் அமிலமும் மென் அமிலத்தின் வன்கார உப்பும் இருக்குது. அப்ப தாங்கற் கரைசலாக தொழிற்படும். தாங்கற் கரைசல் என்றா என்ன? சிறிதளவு H+ சேர்த்தா என்ன, சிறிதளவு OH- சேர்த்தா என்ன, pH மாறாது. இதுதான் தாங்கல். இது தாங்கல் என்று காட்டிட்டார். இங்க pH மாற இல்லை, H+ சேர்க்க. அப்ப என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க, இது அமில பகுதி இல்லை. CH3COOH என்றது அமில பகுதி. நீங்கள் இந்த 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 கலவை கொண்ட இந்த தொகுதிக்கு கொஞ்சம் காரத்தை சேருங்க. சொட்டு எண்ணெய் வைக்கிற கொஞ்சம் இதை சேருங்க. இது தொழிற்பட்டு இந்த OH- இல்லாமல் ஆக்கும். இப்படி இப்ப இந்த விளைவு கரைசலுக்கு OH- இல்லை. அப்ப pH மாறு. அதே மாதிரி H+ சேர்த்தீங்கன்னா இந்த இணை மூலம் தொழிற்படும். H+ சேர்த்தீங்கன்னா சரிதானே? அதாவது நீங்கள் HCl நீர்க்கரைசல் என்று சொல்றது H3O+. H3O+ அப்படிதான் உங்களுக்கு அந்த அதுல காட்டியிருக்கேன். அதாவது இங்கே HCl நீரில் சேர்ந்தால் இப்படி இருக்கிறது. அப்ப இந்த H3O+ இதோட சேர என்ன வருது? CH3COOH நீரும் வருது. இப்ப அங்க அமிலம் இல்லை, விளைவு கலவையில அமிலம் இல்லை. அப்ப அமிலம் சேர்த்ததால இந்த தாக்கம் நடந்திருக்கு. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா சரியோ? ரைட். அதுல நீங்க உங்களோட ஆன்சர்ல நான் நினைக்கிறேன் இரண்டாவது விடை அங்க இருக்கு, அதை கொடுத்துருவோம். சரி, அடுத்த இப்ப இங்க பாருங்க, ஹைட்ரஜன் வாயு, குளோரின் வாயு, 2 தரம் HCl வாயு. இந்த பிரிகை சக்திகள் வந்து அதாவது 2H வாயு 2Cl வாயு என்ன பிணைப்பு பிரிகை சக்தி. ஒரு மூல் வாயு நிலை பிணைப்பை உடைத்து வாயு நிலை தனித்தனி அணுக்களாக மாற்றுவதற்கான சக்தி பிணைப்பு பிரிகை சக்தி. HCl ஹைட்ரஜன் பிணைப்பு பிரிகை சக்தி இருக்குது 430. குளோரினுடைய பிணைப்பு பிரிகை சக்தி இருக்குது 240. HCl உரிய பிணைப்பு பிரிகை சக்தி இருக்கிறது 430. இப்ப இதான் அவங்கள்ட்ட கேட்டது. எசிவின் வெப்ப கூட்டல் விதி போடும். இதை போடும். என்ன டெல்டா H சக 430. அங்கெல்லாம் வந்து அழகு இதெல்லாம் போட தேவையில்லை. MCQ நீங்கள் அங்க கடந்து செய்யணும் பயிற்சியா. இது நான் இங்க விளங்கப்படுத்துறதுக்கு பாரு செய்யும். அப்புறம் அங்க இப்படி செய்தோம் நீங்க நேரம் புரிஞ்சுவோம். 240 கிலோஜூல் 3 - 12 வருது.
இதுல இது வந்து 2ஆல பெருக்கப்பட வேண்டும். என்ன 2 HCl தர 2 இந்த இடத்துல 2ஆல பெருக்கப்பட வேண்டும். அப்ப அது எவ்வளவு கூட்டம் 0 4 3 7 670 சுருக்கும். சுருக்கி எடுத்தீங்கன்னா டெல்டா க்கு வந்து 190 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 வருது. அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க? இது ஒரு புறவெப்பத்தாக்கம். அப்ப என்ன வேற இது ஒரு புறவெப்பத்தாக்கம். அப்ப புறவெப்பத்தாக்கத்துல என்ன இருக்கு? சக்தி இருக்கு. இதுல சக்தி கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 இருக்குது. தாக்க ஆள்கு புறவெப்பத்தாக்கம் என்னது? இப்படி எழுது. இதுல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் வாயுவும் Cl2 வாயுவும் இருக்கும். இதுல HCl இருக்கும். இந்த இதுதான் 190 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. அது நீங்கள் கீழே காட்டினா சாயாண்டு காட்ட தேவையில்லை. 190 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 போடலாம். அப்ப அது உங்களுக்கு அந்த புறவெப்பத்தாக்கம் பண்றது இப்ப இங்க இருக்குது. முதலாவது ஆன்சர் அதுதான். அதை கொடுப்பீங்க. அப்ப இதை கண்டாதான் அதை செய்யலாம். அகவெப்பமோ புறவெப்பமோ இதால கண்டுதான் நாங்க கிராஃபை போய் முதலாவது எடுத்து கொடுப்பீங்க. ரைட், ஓகே, அது சரி. ஓகே ஓகே பிள்ளை. இப்ப நாங்கள் நேரத்தை கருதி இந்த 18 MCQ 18ஓட நிப்பாட்டுறேன். நேரத்தை கருதி அங்காலே 19 20 அங்காலே உள்ள MCQ வினாக்கள் அடுத்த காணொளியிலே உங்களுக்கு வழங்கப்படும். நேரத்தை கருதி நான் இதை 18ஓட இதை நிறுத்தி இருக்கிறேன். கடைசியாக நாங்கள் பார்த்தது 18ஆவது. தொடர்ந்து வரும் காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கோ. இது உங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமென்றால் என்ன கேட்கலாம். இது வந்து உண்மையிலே நான் நினைக்கிறேன் அந்த நிறைய பிள்ளைகளுக்கு இது உதவியாக இருக்கும். நீங்கள் இயன்ற அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏனைய பிள்ளைகளுக்கும் இதை அறியாத பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் அனுப்பி வைத்தால் அவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். ஓகே, நன்றி.